முதல்வர் இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்து பண்ணணும். நம்ம எல்லாருமே முதல்வர் நீங்க வந்து நடவடிக்கை எடுங்க, உங்களுடைய துரைமுருகன் மேல நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு தான் நம்ம கேட்டாங்க. கடந்த இது எல்லாம் நான் சொல்வது பெரும்பாலும் அதிமுகவுடைய ஊழல். அதிமுக ஊழலின் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது திமுக. இந்த ஆர்டர் போட்டவுடன் சப் கலெக்டர் சிவா கிருஷ்ணமூர்த்தியும் எஸ்பி மணிவண்ணனையும் அங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அவங்க வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போடுறாங்க ஓவர் நைட். இல்ல கண்டிப்பாக இது சட்ட ரீதியாக தான் எடுத்துட்டு போக முடியும். இப்போ நீங்க இவென்ச்சுவலி இன்னைக்கு வந்து நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுக்கிறோமே தவிர லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த எஃப்ஐஆர் கடந்த 6 மாசத்துல அவங்க 3 எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஏன்னா பிரயர் அப்ரூவல் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அனுமதி வாங்கினாதான் அவங்க எஃப்ஐஆர் போட முடியுங்கிறதுனால அரசாங்கம் அனுமதி கொடுக்காம வச்சிருக்குன்னு அவங்க சொல்றாங்க. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அனைத்து குவாரிகளையும் இன்ஸ்பெக்ஷன் செய்யறதுக்கு ஆணையிடுறாரு. இன்ஸ்பெக்ஷன் செய்து என்னென்ன சட்டவிரோதமாக நடந்திருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பார்க்க சொல்றாரு. இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் போய் டீடைல்டா அவங்க டாப் ஸ்டேஷன் சர்வே என்ற ஒரு மெத்தட் பயன்படுத்தி எக்யூப்மெண்ட் எல்லாம் பயன்படுத்தி எந்த அளவிற்கு ஆழமாக இவர்கள் வெட்டி எடுத்திருக்கிறார்கள், ரஃப் ஸ்டோன் சாதாரண கற்கள் மற்றும் கிராவல் இந்த இரண்டுமே எந்த அளவிற்கு வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான டீடைல்டான ஒரு அறிக்கையை அவர்கள் ஆட்சியரிடம் சமர்ப்பிக்கிறார்கள். சட்டப்படி என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து கொடுத்த உடனே முதல்ல செய்வது சப் கலெக்டர், அங்க இருக்கக்கூடிய சப் கலெக்டர். சோ சேரன்மாதேவியில ஒரு சப் கலெக்டர் இருக்கிறாரு, திருநெல்வேலியில ஆர்டிஓ. சோ இவங்க 2 பேர் தான் அடுத்ததாக அதன் மீது என்ன பெனால்டி அப்படிங்கிறதுக்கான ஆணையை போடணும். அப்போ இவர்கள் என்ன கண்டுபிடிக்கிறாங்க இந்த குவாரிகள்ல, ஏன்னா இதுல வந்து மிகப்பெரிய அளவுல சட்டவிரோதமா நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல்கள் மட்டும் நமக்கு வந்திருக்கு. அப்போ இது என்ன அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி நாங்க இந்த 53 குவாரிகள்ல இருக்கக்கூடிய அந்த ஆணைகள் என்ன செஞ்சாங்கிறதுக்கான ஆணைகளை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கேட்டோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட 26 ஆணைகள் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக வந்திருக்கிறது. இதுல என்னன்னா மே மாசம் இது நடந்து இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தோன்னா கலெக்டர் வந்து உடனடியா டெம்பரரியா அனைத்து குவாரிகளையும் அங்க மூடுறாரு. மே 2022 இருந்து டிசம்பர் 2022 வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அங்க அனைத்து குவாரிகளும் மூடப்பட்டிருந்தது. மே 2022 இந்த மாதிரி கண்டுபிடித்து மூடப்பட்ட உடனேயே நிர்மல் ராஜ் டிரான்ஸ்பர் செய்யப்படுகிறார். இந்த இன்ஸ்பெக்ஷனை ஆர்டர் செய்யப்பட்ட நிர்மல் ராஜ் ஐஏஎஸ் டிரான்ஸ்பர் அங்கிருந்து பணியிடை மாற்றம் செய்யப்படுகிறார். அதற்கு பதில் ஜெயகாந்தன் ஐஏஎஸ் உள்ளவர் கமிஷனராக. ஜெயகாந்தன் ஐஏஎஸ் உள்ள வந்த பிறகு இன்னொரு பக்கம் பேரலா என்ன நடக்குன்னா ஜூலை மாதம் உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த வீடியோவும் நாங்க வைத்திருக்கிறோம், நாங்க உங்களுக்கு போட்டு காட்டுறோம். கடைசியில ஒரு பிரஸ் மீட் நடக்குது. அந்த பிரஸ் மீட்ல சபாநாயகர் அப்பாவு, எம்எல்ஏ ராதாபுரம், அவர் தான் ராதாபுரம் தொகுதி, ராதாபுரத்தில் தான் மிகப்பெரிய அளவுல மைன்ஸ் இருக்கு. இந்த 53 குவாரிகள்ல பாதிக்கு பாதி ராதாபுரம்ல தான் இருக்கும் பாத்தீங்கன்னா. அப்போ அந்த இருக்கந்துறை அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் இருக்கும். ராதாபுரத்துடைய எம்எல்ஏவும் அவர். அங்க ஒரு ஸ்கில் ட்ரைனிங் ஒர்க் ஷாப் நடந்து அங்க ஒரு பிரஸ் மீட் நடக்குது. அதற்கு அப்பாவு இருக்கிறார். அமைச்சர் கணேசன் தொழில்துறை ரீதியாக அவர் அங்க போயிருக்கிறாரு. ஞானதிரவியம் எம்பி அவர் இருக்கிறார். ஆட்சியர் விஷ்ணு இருக்கிறார். ஆட்சியர் விஷ்ணு தான் இது எல்லாத்தையும் மூடி இருக்கிறார். அந்த பிரஸ் மீட்ல வச்சு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்படுகிறது ஆட்சியருக்கு. ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு பிரஸ்ல இருந்து, எப்ப தரப்பீங்க அப்படிங்கிறது, இதனால பாதிக்கப்படுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கிறாரு. உடனடியாக அவரு அமைச்சர் பதில் சொல்றாரு, நாங்க வந்து தொடர்பு கொண்டு சிஎம் கிட்ட எல்லாம் தொடர்பு கொண்டு பண்றோம்னு. உடனடியாக அப்பாவு வந்து இல்ல ஆட்சியர் பதில் சொல்லிட்டோம், ஆட்சியரை சொல்லுங்க அப்படின்றாரு. போர்ஸ் பண்றாங்க. நீங்க பாப்பீங்க அந்த வீடியோவையும் வேணாலும் நம்ம போட்டுடலாம் அந்த வீடியோ. சோ அந்த வீடியோ வேணா போட்டு வீடியோவை பார்த்துருவோம். ஏன்னா வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இது என்ன நடந்திருக்கு, இதற்கான இதுல எப்படி வந்து ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஆரம்ப புள்ளியாக இருக்கு. ஆரம்பத்துல இருந்து போடுங்க. அங்கேதான். ரைட், ஓகே.
இது ஞான திரவியம். நீங்களே பார்த்திருக்கிறீங்க. ஸ்டாப் ஸ்டாப் லைட் போட்டு நீங்களே பாத்தீங்க. அவரு அப்பாவை ஒரு வாட்டி கேட்கிறாரு, அப்புறம் அவர் சொல்லல, திரும்ப அவரு சொல்றாரு. அவர் சொல்ற தேதி எப்பைக்குள்ள ஆகணும் சொல்லுங்க அப்படின்றாரு. அடுத்தது ஞான திரவியம் 50,000 பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணி திறக்க சொல்லுங்க, எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு எப்படி அழுத்தம் கொடுக்கிறாரு நேரடியா நீங்க பாத்தீங்க. அப்போ இதைதான் இன்னைக்கு அங்க நடந்து வரும். இந்த அழுத்தத்துடைய ப்ரூஃபையே நீங்க பாத்துருக்கீங்க. எப்படி ஆட்சியர் அவர் விஷ்ணு ரொம்ப ஐ திங்க் எண்ட் ஆஃப் த இதுல அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு பிப்ரவரி மாசம் அவர் அந்த இடத்துல இருந்து மாறிட்டார். இந்த ஆர்டர் எல்லாம் போட்டு குவாரிகள் எல்லாம் ஓபன் செய்த பிறகு அவர் அங்கிருந்து டிரான்ஸ்பர் செய்யப்பட்டு விட்டார். சோ இதுதான் அங்க நடந்திருக்கு. சோ இந்த பிரஸ் மீட்ல வச்சு ஞான திரவியம் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்க பதில் சொல்லுங்க முதல்ல சொல்லி ஆட்சியரை கட்டாயப்படுத்துறாரு. எப்ப திறப்பீங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாரு குவாரிகளை. சோ அப்பாவும் அவரை பதில் சொல்ல சொல்றாரு, ஞான திரவியம் பண்ண சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் உருவாகுது. இந்த நேரத்தில் தான் சப் கலெக்டர் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சப் கலெக்டர் ரிஷப் அவர் ஆணை அவர் விளக்க கடிதம் எல்லா குவாரிகளுக்கும் விளக்க கடிதம் அனுப்பி இந்த மாதிரி நிறைய உங்க இதுல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏன் உங்களுக்கு அபராதம் கொடுக்க கூடாதுன்னு கேட்கிறாரு. அவங்க கேஸ் ஹியரிங் நடத்தி கேஸ்னா அவங்கள ஒரு அப்பியர் ஆக சொல்றாங்க. அப்பியர் ஆகி அவங்க விளக்கம் கொடுக்கறாங்க. அதற்கு பிறகு அபராதம் நவம்பர் மாதம் போடப்படுகிறது. அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அபராதம் போடப்படுகிறது. நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்லணும்னா, நீங்க நான் கொடுத்ததுல ஒரு பேஜ் நம்பர் நீங்க 20 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஐடியாக்காக நான் பேஜ் நம்பர் 15 ஆரம்பிக்குது. நான் இப்ப உங்களுக்கு காண்பிக்க போவது பேஜ் நம்பர், நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்க போவது 4A, அனெக்சர் 4A. அது 29வது பக்கம் இருக்கு. சோ 29வது பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் சப் கலெக்டர் எப்படி போடுறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்டர் தெல்ல தெளிவாக. இப்போ இந்த குவாரியில நீங்க பேஜ் நம்பர் நேரடியாக பேஜ் நம்பர் 32க்கு போயிடலாம். 30க்கு போயிடலாம். 30ல அவர் தெளிவாக தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, இந்த குவாரி ராஜேந்திரன் என்பவருடைய இந்த குவாரியானது 1,82,000 கனமீட்டர் 1,82,000 கனமீட்டர் சாதாரண கற்கள் ரஃப் ஸ்டோன் சொல்லப்பட்ட அளவை விட, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவை விட அதிகமாக வெட்டி எடுத்துள்ளார்கள். அவங்களுடைய நிலத்துல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்திலேயே அவ்வளவு அதிகமா வெட்டி எடுத்திருக்கிறாங்க. அதை தவிர பக்கத்து நிலத்துல 2 லட்சம் கனமீட்டர் அதிகமாக வெட்டி எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த பேராகிராஃப்ல பார்க்கலாம். அதே மாதிரி கிராவல், முதல் பேராகிராஃப்ல கிராவல் 51,000 கனமீட்டர் கிராவல் அதிகமாக வெட்டி எடுத்திருக்கிறார்கள். அடுத்ததுல 17,000. இது அவர்களுக்கு எந்த அளவு கொடுக்கப்பட்டது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மைனிங் பிளான் ஒன்னு இருக்கு. மைனிங் லீஸ் கொடுக்கறாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் எவ்வளவு கனமீட்டர் எடுக்கலாம் என்பது அளவு, அதுதான் மைனிங் லிஸ்ட்ல இருக்கு. அதை மீறி அவர்கள் என்ன எடுத்தாலும் அதற்கு பேர் சட்டவிரோத மைனிங். இதுதான் சட்டம் சொல்கிறது. இதன்படிதான் அவர்கள் செய்யணும். ஆனால் அதை மீறி அவர்கள் இந்த நீங்க ரஃப் ஸ்டோன் மட்டும் பாத்தீங்கன்னா 1,82,000 பிளஸ் 2 லட்சம் கிட்டத்தட்ட 3,82,000 கனமீட்டர் அவர்கள் சட்டவிரோதமாக எடுத்துள்ளார்கள். அதற்கு ஒரு பெனால்டி போடுறார்.
நீங்க அந்த பெனால்ட்டியை வந்து பேஜ் நம்பர் 34 பார்க்கலாம். இது என்னன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒன்று அவங்க சட்டவிரோதமா எடுத்திருக்கிறாங்க, அப்போ அதற்கு எந்த விதமான ராயல்ட்டியும் கொடுக்கல, ராயல்ட்டியே கொடுக்காம போயிருப்பாங்க. முதல்ல ராயல்ட்டி அதுக்கு பே பண்ணணும். சோ ஒரு கனமீட்டருக்கு 59 ரூபாய். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சட்டவிரோதமாக எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா பெனால்ட்டி வந்து அந்த ராயல்ட்டி இருக்கு இல்லையா, செனரோஜ் ஃபீன்னு சொல்றோம், அந்த செனரோஜ் ஃபீல 1 மடங்குல இருந்து 15 மடங்கு வரை அந்த செனரோஜ் ஃபீ சார்ஜ் பண்ண முடியும். சப் கலெக்டர் ரொம்ப கன்சர்வேட்டிவ், ஒரே ஒன் டைம் தான் சார்ஜ் பண்றாரு. 1 மடங்குல இருந்து 15 மடங்கு சார்ஜ் பண்ணலாம், சட்டப்படி 1 மடங்கு தான் சார்ஜ் பண்றாரு. அதுவே எவ்வளவு 2.25 கோடி. சோ செனரேஜ் ஃபீ 2.25 கோடி, இது 2.25 கோடி. மூன்றாவது மிக முக்கியமாக சட்டவிரோதமா அவங்க அந்த என்ன மினரல் எடுத்தாலும் அந்த மினரலோட காஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த காஸ்ட் வந்து அரசுக்கு வரணும். அது அப்படியே விட்டுட்டோம்னா லாபம் ஃபுல்லா அவங்களுக்கு போயிடும். காஸ்ட் அவங்க வந்து அங்கிருந்து எடுக்கிறாங்க, சட்டவிரோதமா எவ்வளவு வேணா எடுக்கலாம்னு இருக்க முடியாது. அதனால செக்ஷன் 21(5) ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல் சட்டத்தில் ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அந்த அதிகாரம் என்னவென்றால், சட்டவிரோதமாக மைனிங் செய்யும் பொழுது 100% காம்பன்சேஷன் அவங்க கிளைம் பண்ண முடியும். அந்த மினரலுக்கு ஒரு மார்க்கெட் ரேட் அளவுக்கு கூட 380 ரூபாய் ஒரு கனமீட்டர்னு கணக்கு வச்சிருக்காங்க ரஃப் ஸ்டோனுக்கு. அந்த 380 ரூபாய் அளவிற்கு போட்டு அது ஒரு 14 கோடி, ஆக மொத்தம் 19 கோடி ரூபாய் ரஃப் ஸ்டோனுக்கு இந்த ஒப்பந்த இந்த குவாரிக்கு பெனால்டி போடுகிறார். இப்போ இந்த மாதிரி அவர் ஒவ்வொரு நாங்க வந்து 26 பிளஸ் ஒரு இன்னொரு 4-5 கிட்டத்தட்ட 30க்கு நாங்க வந்து வாங்கின சப் கலெக்டருடைய ஆர்டர் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா, அது தவிர ப்ரொசீடிங்ஸ். இதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, இதுதான் இங்கதான் ஊழல் வந்து ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னா, இதோடைய அப்பீல் இப்ப வந்து இவங்க பெனால்டி போட்டாச்சு. இப்ப இந்த பெனால்டி எந்த அளவிற்கு போட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய புகார்ல நீங்க பேஜ் நம்பர் 14 பாருங்க. புகார்ல பேஜ் நம்பர் 14 பாருங்க. பேஜ் நம்பர் 14ல தெளிவாக எவ்வளவு குவான்டிட்டி ஒவ்வொரு மைனும் நாங்கள் வாங்கின அந்த 24 ஃபர்ஸ்ட் 24 அதுக்கப்புறம் 2 ஒரு 24 மைன்ல எவ்வளவு ரஃப் ஸ்டோன் குவான்டிட்டி அதிகமாக அவங்க எடுத்திருக்கிறாங்க, எவ்வளவு வந்து அதுக்கு பெனால்டி அப்படிங்கிறது 3 வகையான பெனால்டி, செனரேஜ் ஃபீ, ஒன் டைம் பெனால்டி, அதுக்கப்புறம் மினரல் காஸ்ட், மூணுத்தையும் சேர்த்து ஒவ்வொரு குவாரிக்கும் எவ்வளவு நீங்க கீழே பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக ரஃப் ஸ்டோனுக்கு 249 கோடி ரூபாய் இந்த 24 லீஸ்ல மட்டும். இது ஒவ்வொன்றுடைய சப் கலெக்டர் ஆர்டர் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இந்த 249 கோடி பிளஸ் கிராவல், அடுத்த பேஜ்ல கிராவலுக்கு 12 கோடி ரூபாய், 12 கோடி ரூபாய். ஆக மொத்தம் நீங்க பேஜ் நம்பர் 16ல பார்க்கலாம். ஆக மொத்தம் 262 கோடி ரூபாய். இந்த 24 லீஸ்ல மட்டும் 262 கோடி ரூபாய் பெனால்டியாக போடப்பட்டிருக்கிறது. இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, 54 இடத்துல விசிட் பண்ணிட்டு 53 இடங்களும் அந்த 54 அந்த அடைமதிப்பான் குளமா இருக்கு. ஏன்னா அதுதான் அங்க, அதுக்கு பிறகுதான் அதுதான் ஃபர்ஸ்ட் விசிட் பண்றாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த இன்ஸ்பெக்ஷன் டீமே போடப்படுது. அவங்க போகக்கூடிய அனைத்து இடங்கள்லயும் சட்டவிரோத மைனிங் நடந்துகிட்டு இருக்கு மிகப்பெரிய அளவுல அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த அதற்கான டேட்டா தான் இது. 262 கோடி ரூபாய் 24 லீஸ்ல மட்டும் போடுறாங்க. இப்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நியாயமாக சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இதற்கு ஒரு அப்பீல் ப்ராசஸ், மேல்முறையீடு. இப்போ இந்த குவாரிக்காரங்க அவங்க பாதிக்கப்பட்டாங்க, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பாதிக்கப்பட்டாங்க. நாங்க எங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய பெனால்டி போட்டிருக்காங்க, நாங்க மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மேல்முறையீடு நீங்க யார்கிட்ட பண்ணணும்? செக்ஷன் 36C மிக தெளிவாக நான் அதை வந்து உங்களுக்கு செக்ஷன் 36C, அது உங்களுக்கு பேஜ் நம்பர் 361, பேஜ் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இல்லீங்களா, இதுல 361ல நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 361ல யார்கிட்ட அப்பீல் போகலாம்? சப் கலெக்டர் ஆர்டர் போட்டார்னா அதோடைய அப்பீல் 36 சீல் அப்பீல் அண்ட் செகண்ட் அப்பீல்னு இருக்கும். அப்பீல் யார்கிட்ட போக முடியும் அப்படின்னா ஆட்சியர் கிட்ட தான் போக முடியும். சப் கலெக்டர் போட்ட ஆர்டருக்கு அப்பீல் வந்து ஆட்சியருக்கு அனுப்பணும். அப்ப ஆட்சியருக்கு வந்து அவங்க அப்பீல் பண்றதுக்கு பதிலாக என்ன நடக்குதுன்னா, அவசரமாக கிட்டத்தட்ட சில பேர்லாம் அப்பீல் போட்டு 10 நாள் எல்லாம் ப்ரொசீடிங்ஸ் வந்துருது. யார்கிட்ட போடுறாங்க? நேரடியாக ஜெயகாந்தன் IAS, கமிஷனர் ஆஃப்
ஜியாலஜி அண்ட் மைனிங்க்கு அப்பீல் போடுறாங்க. அவருக்கு செகண்ட் அப்பீல் தான் போட முடியும். முதல் மேல்முறையீடு ஆட்சியர் கிட்ட தான் பண்ண முடியும். இரண்டாவது மேல்முறையீடு தான் இவர்கிட்ட வர முடியும் சட்ட ரீதியா. ஆனால் எல்லா குவாரிக்காரங்களும் அப்பீல்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போடுறாங்க. அவர் என்ன தெரியுமா பண்றாரு, 36D இதற்கு கீழே எனக்கு நேரடியாக இவங்களுடைய அப்பீலை ஹியர் பண்றதுக்கு பவர் என்ன இருக்கு அதுல நீங்க பார்க்கலாம். செட்டில்மெண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் டிஸ்பியூட்ஸ் ரிகார்டிங் அன் அக்ரிமெண்ட். ஒரு அக்ரிமெண்ட் சம்பந்தமாக ஏதாவது டிஸ்பியூட் இருந்ததுன்னா அவருக்கு போகலாம். இதற்கும் பெனால்டி ப்ராசஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. பெனால்டி ப்ராசஸ்க்கு தான் 36A ஆரம்பிச்சு 36C என்ன அப்பீல் ப்ராசஸ்ங்கிறது தெல்ல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த என்டையர் இதை வயலேட் பண்ணி அவருக்கு அப்பீலே போகக்கூடாது என்பதை தெரிந்தும் கூட அவருக்கு போகுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அடைமிதிப்பான் குழுத்தோடைய கேஸை என்ஜிடி எடுத்துட்டாங்க. சென்ட்ரல் இங்க இல்ல, டெல்லியில சுவமோட்டோவா எடுத்திருக்கிறாங்க. எடுத்து அவங்க கேட்கறாங்க அரசு கிட்ட, என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்க இருக்கிற அவர் ஆட்சியர் மற்ற சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு குழு அமைச்சு போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. அதற்கு ஆட்சியர் 18/11/2022 அன்று விஷ்ணு ஒரு அறிக்கை, ஒரு ஜாயிண்ட் கமிட்டி ரிப்போர்ட் தாக்கல் செய்கிறார். அந்த ஜாயிண்ட் கமிட்டி ரிப்போர்ட் நான் அனெக்சர் 2ல வச்சிருக்கிறேன், நீங்க பார்க்கலாம். அனெக்சர் 2ல ஆரம்பத்திலேயே இருக்கும். அதுல மிக தெளிவாக அவர் சொல்லுவார் என்னன்னா, 54 குவாரில 53 குவாரி வயலேட் பண்ணிருச்சு. நான் 14 குவாரியை மூடி இருக்கிறேன். கிராஸ் வயலேஷனுக்காக நான் 14 குவாரியை மூடி இருக்கிறேன், நிரந்தரமாக மூடுவதற்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்றாங்க. இந்த கேஸ் நடக்கும் பொழுது டிசம்பர் 2ஆம் தேதி என்ஜிடில ஃபைனலா ஒரு ஆர்டர் போடுறாங்க. என்ன தெரியுமா ஆர்டர் போடுறாங்க? அந்த ஆர்டரும் நான் கடைசியில வச்சிருக்கிறேன். அந்த ஆர்டர்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க இந்த குவாரிகளை பொறுத்த வரைக்கும், காம்பன்சேஷனை பொறுத்த வரைக்கும் தெளிவாக காமன் காஸ் கேஸ், அந்த கேஸ் தான் சுப்ரீம் கோர்ட் கேஸ். அதே மாதிரி சட்டம் செக்ஷன் 21/5 இதுதான் சட்டம். நீங்க இந்த காமன் காஸ் கேஸ் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் படி தான் காம்பன்சேஷன் பிக்ஸ் பண்ணணும். நீங்க சரியா பண்றீங்க, நீங்க இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் எடுத்திருக்கிறேன்னு விஷ்ணு சொன்னோட சரின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு டிசம்பர் 2ஆம் தேதி மூடப்படுகிறது. ஆனால் அங்கு முற்றிலுமாக மறைத்து நவம்பர் கடைசியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ள 10-15க்குள்ள இந்த காலகட்டத்தில் ஜெயகாந்தன் அவர்கள் இந்த அனைத்து பெனால்ட்டியும் தூக்குறார். நான் உங்களுக்கு அது கம்ப்ளைண்ட்ல அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஆர்டர் காப்பியும் காமிக்கிறேன். பட் ஒரு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்க்கணும்னா, பேஜ் நம்பர் 21 நம்மளுடைய புகார்ல இருக்கக்கூடிய டேபிள நீங்க பார்க்கணும். அந்த டேபிள்ல ஜெயகாந்தன் எப்படி என்ன பண்ணிருக்கிறாருன்னு பாருங்க. ராஜேந்திரனுக்கு பேஜ் நம்பர் 21 நம்மளுடைய புகார்ல ராஜேந்திரன் 44 கோடி 43 கோடியே 85 லட்சம் அவருக்கு போடப்பட்ட பெனால்டி. அவருடைய ரிவைஸ் பெனால்டி எவ்வளவு ஆக்குறாரு? 2.5 கோடி ஆக்குறாரு. 20 கோடி இருக்கக்கூடியத 73 லட்சம் ஆக்குறாரு. இப்ப இந்த 20 கோடி இருக்கிறத 73 லட்சம் ஆக்குறாரு இல்லையா? நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு அந்த ப்ரொசீடிங்கே காட்டுறேன். இப்ப இதுல நீங்க அனெக்சர் 4B எடுங்க. 4B எடுத்தீங்கன்னா இருக்கும் பேஜ் நம்பர் கீழே இருக்கும் பேஜ் நம்பர் 36. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இதோடைய வேடிக்கை என்னன்னா, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஒருவர் அவருடைய லேண்ட்ல எவ்வளவு அலோவ் பண்ணிருக்கிறாங்களோ மைன் பண்றதுக்கு, அதை மீறி எவ்வளவு எடுத்தாலும் அது சட்டவிரோத மைனிங் கிடையாது. சட்டவிரோத மைனிங் கிடையாது அப்படியும் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. இது சட்டத்தில் அப்படி இல்ல. அவரு செக்ஷன் 21 லாஃபுல் அத்தாரிட்டினா என்னன்னு டிஸ்கிரைப் பண்றாங்க சட்டத்துல. அதுபடி மைனிங் லீஸ் வைத்திருந்தால் அது சட்டவிரோத மைனிங் கிடையாது அப்படின்றார். மைனிங் லீஸ் இதைதான் சுப்ரீம் கோர்ட் டீல் பண்ணி பல வழக்குகள்ல, ஒரு வழக்கு இல்ல, இவங்க எல்லாருக்கும் தெரியும், இவருக்கு தெரியாம கிடையாது, பல வழக்குகள்ல நான் சுப்ரீம் கோர்ட்டோடைய உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்கு அப்படிங்கறத நீங்க அனெக்சர்லயே நான் வச்சிருக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டோடைய டைரக்ஷன் நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ல இருந்தே படிச்சு காமிக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ல இருந்தே படிச்சு காமிக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கம்ப்ளைண்ட்ல பேஜ் நம்பர் 19 பாருங்க.
இதோடைய ஆர்டர் இது சுப்ரீம் கோர்ட்ல நிஜமாவே சொல்லியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா பேஜ் நம்பர் 588 உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறதுல சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல 588 நீங்க பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, இல்லீகல் மைனிங் which attracts imprisonment for 5 years and fine up to இது இருக்கு. ரொம்ப முக்கியமா அவங்க ஒன்னு சொல்லுவாங்க, outside the boundaries of mining lease as well as excess extraction of mineral over the permissible limit even within the mining lease area. மைனிங் லீஸ் ஏரியாக்குள்ள, அதாவது மைனிங் லீஸோட அர்த்தம் என்னவென்றால், மைனிங் லீஸ்ல உங்களுக்கு 1,00,000 கன அடி எடுக்கலாம் என்று சொல்லி இருந்தால் அந்த 1,00,000 கன அடிக்கு தான் உங்களுக்கு மைனிங் லீஸ் வேலிட். நான் 1.5 லட்சம் நீங்க அதுல இருந்து எடுத்தீங்கன்னா அந்த 50,000க்கு உங்களுக்கு மைனிங் லீஸ் கிடையாது. அதுதான் சுப்ரீம் கோர்ட். அதுக்கு மேல பர்மிசிபிள் லிமிட் போனா அது வயலேஷன் ஆஃப் மைனிங் லீஸ், அது வயலேஷன் ஆஃப். சோ பல முறை டீல் பண்ணி இது ஒண்ணுல இல்ல. the court after considering the term lawful authority, நீங்க ப்ரொசீடிங்ஸ்ல ஜெயகாந்தன் யூஸ் பண்ற டேர்ம் பார்க்கலாம், அதே lawful authority தான் அவர் பயன்படுத்துறாரு. அவங்க சொல்றாங்க which is identical to the expression any person raises without lawful authority any mineral from any land including the land lying outside mining lease area. மைனிங் லீஸ் ஏரியாக்கு வெளியே இருந்தாலும் அது சட்டவிரோத மைனிங் சொல்லி இருக்காங்க, உள்ளுக்குள்ள இருந்தாலும். Further held that as far as mining lease area is concerned, extraction of mineral over and above what is permissible under the mining plan or under the EC attracts the provisions of 21(5) of MMDR. 21(5) என்னன்னா அந்த 100% காஸ்ட், அதுதான் அந்த சட்டம். 21(5) நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கிறேன். 100% அந்த காஸ்ட எடுக்கலாம். சோ சட்டவிரோத மைனிங் அது நீங்க அப்படி விட்டுட்டீங்கன்னா அப்படின்னா யார் வேணா எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு போலாமே. அப்ப இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை ரீட் பண்ணவே கூடாதுன்னு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து திட்டி, அதுவும் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்றாங்க காமன் காஸ் கேஸ்ல. நாங்க வேணா 30% ரெக்கவர் பண்றோம், 50% ரெக்கவர் பண்றோம். அப்ப மீதி 50% அட்வான்டேஜ் அவங்க சட்டவிரோதமா மைனிங் பண்ணதுக்கு அவங்களுக்கு அட்வான்டேஜ் கொடுப்பீங்களா? அப்ப இது தெரிஞ்சதுன்னா யாருமே மைனிங் லீஸ் வாங்காம எவ்வளவு வேணாலும் பண்ணிட்டு போலாமே. நாளைக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா அது 50% கொடுத்தா போதும். இப்போவாச்சும் ராயல்டி கொடுக்க 50% கொடுத்தா போதும், 30% கொடுத்தா போதும் அப்படின்னா எப்படி அது சாத்தியம்? 100% காஸ்ட் வந்து நீங்க ரெக்கவர் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லுங்க. அப்ப இது தெரியுமே உங்களுக்கு, தெரிந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ப்ரொசீடிங்ஸ் நீங்க பார்க்கணும். அந்த நீங்க எல்லாரும் அந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு அரசாங்க அதிகாரி எப்படி ஐஏஎஸ்ல இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க பார்க்கணும். 73 லட்சத்தை எப்படி பேமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி இருக்கிறாரு. இஎம்ஐ கொடுக்கிறாருங்க, இஎம்ஐ கொடுக்கிறாரு. 20 கோடி ரூபாய் இருக்கிற பெனால்ட்டிய 76 லட்சம் ஆக்கியாச்சு, 73 லட்சம். நீங்க பேஜ் நம்பர் 40 பாருங்க, இல்ல அனெக்ஷர்ல 40 பாருங்க. 40 பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இதுதான் 20 கோடி இருந்த பெனால்ட்டி எவ்வளவு ஆயாச்சு? 73 லட்சம் ஆக்கிட்டாரு. காஸ்ட் நீங்க ரெக்கவர் பண்ண தேவையில்லை, வெறும் அந்த பெனால்ட்டி ஒரு வாட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை கூட போட தேவையில்ல. வெறும் ராயல்டி அதோட ஒரு 10% டிஎம்எஃப் 10% கிரீன் ஃபண்ட் போட்டு முடிச்சிட்டார். முடிச்சிட்டு இவர் கீழே சொல்றாரு பாருங்க, கடைசி பேராகிராஃப்ல கடைசி லைன் பாருங்க, he may be permitted to remit the said penalty amount in installment basis as requested. However, the lessee shall remit rupees 20 lakhs initially and rupees 5 lakhs in each installment at every month. ஒருத்தருக்கு இல்ல, நீங்க ஏதோ இது இவர் ஒருத்தருக்கு இல்ல, எந்த லீஸ் இதுக்கு அப்புறம் இருக்கு பாருங்க, அடுத்தது எடுத்து பாருங்க. அடுத்தது வேணாலும் 24 பேருக்கும் 24 பேருக்கும் இஎம்ஐ கொடுத்திருக்கிறாரு இவரு. இந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து நம்ம யோசிச்சுட்டு நீங்க அடுத்த இதை கூட எடுத்து பார்க்கலாம். அடுத்ததுல பாருங்க, 25 லட்சம் இனிஷியலி அண்ட் 5 lakhs எவ்ரி மந்த். 1,33 லட்சத்துல 25 லட்சம் முதல்ல பே பண்ணுங்க போதும், அப்புறம் 5 லட்சம். நீங்க முதல்ல அந்த 3A 3B கொடுத்துருக்க பாருங்க, அதுலயும் நீங்க பார்க்கலாம். அதுல பெனால்டி 2 கோடி வரும், அது 25 லட்சம் முதல்ல பே பண்ணுங்க, அதுக்கப்புறம் 5 லட்சம் மாசம் மாசம். அப்போ எப்படி வந்து இது மட்டும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமா இந்த ப்ரொசீடிங்ஸ்ல நீங்க பார்க்க வேண்டியது என்ன, அதுக்கு அடுத்த பேராகிராஃப் எல்லா குவாரியையும் ஓபன் செஞ்சுட்டார். அவர் என்ன சொல்றாரு, the quarrying operation is affected from 15/5/2022 to 29/2022. இந்த ஒரு 5 மாசம் குவாரி எல்லாம் மூடி இருந்தது இல்லையா, அதனால உங்களோட லீஸ்க்கு நான் 5 மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிறேன். அதுக்கும் இவருக்கு ரைட் கிடையாது. 5 மாசம்
எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரியாக கிட்டத்தட்ட 248 கோடி ரூபாய் இந்த 24 லீஸ்ல மட்டும் எப்படி இழந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நான் காமிச்சிருக்கேன். இப்போ இது அரசியல்வாதிகளுக்கு என்ன சம்பந்தம்? நேரடியாக திருநெல்வேலி அப்படின்னாலே நமக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஞான திரவியம்லாம் எப்படி மிகப்பெரிய அளவுல இது பண்ணாங்க. நாங்க பேஜ் நம்பர் 22ல எந்த அளவிற்கு இந்த சட்டவிரோத மைனிங் நடக்குது அப்படிங்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா மைனிங் பிளான் சிலதை எடுத்தோம். மைனிங் பிளான் படி அந்த காலகட்டம் வரை, அதாவது மே 2022ல இந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. மே 2022 வரை அவர்கள் எவ்வளவு எடுக்க முடியும் ஒவ்வொரு, எங்களுக்கு ஒரு 7 தான் அதுல கிடைச்சிருக்கு. ஆனா அந்த 7ல கிடைச்சதுலயே நீங்க பாருங்க 1,41,000 கன மீட்டர் அவங்க மைனிங் பண்ணலாம் மே 2022 வரை. இப்ப ராஜேந்திரன் எடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க? 8,56,890. புரியுதுங்களா? 8,56,000 அதிகமா பண்ணிருக்காங்க. இந்த 1 லட்சத்தி சேர்த்து கிடையாது, 1,41,000 பிளஸ் 8,56,000. அப்ப இந்த மாதிரி நாங்க ஒவ்வொருத்தருக்கும் போட்டு ஆவரேஜ் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 10 லட்சம் 9,97,000 சட்ட ரீதியாக அவங்க எடுக்கலாம் இந்த 7 குவாரியில அப்படின்னு சொன்னா அந்த மே 2022 வரை அவர்கள் எடுத்திருப்பது 38 லட்சம். நீங்க முன்னாடி டேபிள்ல பார்க்கலாம் கனமீட்டர். நாங்க எங்களோட 24 குவாரியில மட்டும் 50 லட்சம் கன மீட்டர் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டிருக்கிறது ரஃப் ஸ்டோன். அப்ப ஒட்டுமொத்த 53 எடுத்தீங்கன்னா 1 கோடி கனமீட்டருக்கு மேல எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். 1 கோடி கனமீட்டருக்கு மேல சட்டவிரோதமாக திருநெல்வேலியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. எல்லா கேரளாக்கு திருநெல்வேலியே நீங்க இதுக்கு பேசாம திருநெல்வேலியே கேரளா கொடுத்துடலாம். திருநெல்வேலியே கேரளா கொடுத்துடலாம். அது வெட்டி வெட்டி மலை மலையா கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல. கன்னியாகுமரி அந்த அளவிற்கு இதற்கு பிறகு நீங்க பார்க்கலாம் கலெக்டருக்கு நேரடியாக சில நான் சொன்ன இல்லையா கிரேவ் வயலேஷன் இருக்குன்னு சொல்லி கலெக்டர் வந்து நேரடியாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறார். அதோடைய அப்பீல் ஜெயகாந்தன் அவருக்கு தான் வரும். ஏன்னா கலெக்டருக்கு அடுத்தபடி அவர் தான். அதோடைய எதிர்ப்பு பாத்தீங்கன்னா ஒருத்தர் அவர் சுகுங்கிறவரு கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு பெனால்டி போட வேண்டியவர். அவருக்கு வெறும் 8 கோடி ரூபாய் பெனால்டி போட்டு விட்டுருக்கிறார். இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டாங்க. அவர் கிரேவ் வயலேஷன் உங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்றேன்னு சொல்லி லைசன்ஸை வந்து அவர் கேன்சல் பண்ணி இருக்கிறார். கேன்சல் பண்ணி இவர்கிட்ட அப்பீலுக்கு வராங்க. பெனால்ட்டியையும் பயங்கர கம்மி பண்ணிட்டு ஓபனும் பண்ணி விட்டாங்க இந்த கிரேவ் வயலேஷன். சோ இது என்ன பண்றாங்கன்னா சட்டவிரோதமாக 1 கோடி கனமீட்டருக்கு மேலே அவர்கள் எடுத்த அனைத்தையும் அவங்க சட்ட ரீதியாக்கிட்டாங்க. இப்ப நம்ம இந்த எலக்ட்ரல் பாண்ட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இத சட்ட லீகலைஸ் பண்றது, லீகலைஸ் பண்ணிருக்கிறார் எல்லாத்தையும். அப்போ இந்த மாதிரியான ஒன்று இதுல ரொம்ப முக்கியமாக அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது அரசியல்வாதிகள் யாரெல்லாம் இதுல ஏன் இவ்வளவு அழுத்தம் இதை திறக்கிறதுக்கு அங்க இருக்கிற ஆட்சியர்கிட்ட இருந்து எல்லாருக்கும் பயங்கர அழுத்தம் இருந்தது. சோ அதற்கு நான் வந்து ஒவ்வொரு உதாரணமாக நான் கொடுக்க போறேன். அதற்கு நான் நேரடியாக பேஜ் நம்பர் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ல 29க்கு போனீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஞான திரவியம். ஞான திரவியம் திருநெல்வேலியுடைய எம்பியாக இருக்கிறார், திமுகவின் எம்பி. அவர் அன்னை ப்ளூ மெட்டல்ஸ் அப்படிங்கிற நிறுவனம், அவர் பசங்க எல்லாம் சேர்ந்து அன்னை ப்ளூ மெட்டல்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வைத்திருக்கிறாங்க. இந்த அன்னை ப்ளூ மெட்டல்ஸ் எப்படியெல்லாம் சட்டவிரோத குவாரிங் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை தான் நாங்க உங்களுக்கு காமிக்க போறோம். இந்த ஆர்டர் போட்டவுடன் சப் கலெக்டர் சிவா கிருஷ்ணமூர்த்தியும் எஸ்பி மணிவண்ணனையும் அங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அவங்க வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போடுறாங்க, ஓவர் நைட் எடுத்துடுறாங்க அங்கிருந்து. அதுக்கப்புறம் அவர் சிவா கிருஷ்ணமூர்த்தி ஐ திங்க் திரும்ப நெல்லை சிட்டிக்கு வராரு கொஞ்ச நாள் கழிச்சு. பட் அந்த இந்த இன்சிடென்ட் நடந்த இவங்க மேல ஆக்ஷன் எடுத்த உடனேயே அவர்களை டிரான்ஸ்பர் பண்றாங்க. இந்த இசக்கியப்பன் யாருன்னா 2019 அவரு எம்பி ஞான திரவியத்துக்கு பைசா கேஷ் ஃபார் ஓட் அவர் வந்து தேர்தலில் வெற்றி பெறணும் சொல்லி மக்களுக்கு பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. எப்படின்னா அவருடைய மகன் ஞான திரவியத்துடைய மகன் தினகரன் மற்றும் இசக்கியப்பன் இவங்க 2 பேருமே கையும் களவுமாக பிடிபடுகிறார்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. இவர்கள் மேல ஒரு எஃப்ஐஆர் போடப்படுது. அந்த எஃப்ஐஆர் நான் வந்து 430 வச்சிருக்கிறேன். 430 நீங்க பார்க்கலாம். அந்த எஃப்ஐஆர் இருக்கும். 432 அதோடைய இது இருக்கும். 430
பேர் இருக்கும். தினகரன் அப்படிங்கிறவர் ஞான திரவியத்தோட பையன் தினகரன், அடுத்தது இசக்கியப்பன். அது மட்டும் கிடையாது, இந்த குவாரிகள் மூடப்பட்டிருந்தது இல்லையா மே 2022 இருந்து டிசம்பர் 2022க்குள்ள. அப்பொழுது ஞான திரவியத்துடைய மகன் தினகரனுடைய டாரஸ் வண்டி பிடிபடுது. எந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்லிப் இருக்காது, குவாரியா மூடியாச்சு. அந்த நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் ஸ்லிப் எதுவும் இல்லாம சட்டவிரோதமாக அவர்கள் லாரியில் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 443 அதற்கான எஃப்ஐஆரையும் வச்சிருக்கிறோம், நீங்க பார்க்கலாம். சோ எப்படி ஏன் ஞான திரவியம் டென்ஷன் ஆறாரு, ஏன் கலெக்டர் விஷ்ணுவை அவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு நேரடி பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவர் அவருடைய எம்பி பதவியை மிஸ்யூஸ் பண்ணி அழுத்தம் கொடுக்கிறார். அவருடைய எம்பி பதவியை அவருடைய பிசினஸ் இன்ட்ரெஸ்டுக்காக அவர் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அவர் நேரடியாக அதை மிஸ்யூஸ் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நாம இங்க பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்ததாக அங்க இருக்கக்கூடிய ரொம்ப முக்கிய எஸ்ஏவி, நீங்க திருநெல்வேலி பக்கம் போயிருந்தீங்கனால இதை பார்க்காம இருக்க முடியாது. எஸ்ஏவி அப்படிங்கிற குழு, அவர்கள் கிரஹாம்பெல் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு, அவங்களுடைய குடும்பம் மிகப்பெரிய அளவுல குவாரிங் பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்ஏவி ப்ளூ மெட்டல்னு. அவர்கள் இதுல கிட்டத்தட்ட 4 குவாரிகள் அவர்கள் சம்பந்தப்பட்ட குவாரிகள் இருக்கிறது நாங்க அடுக்கி இருக்கிறோம். அவர் தான் இப்போ அடுத்ததாக எம்பி சீட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட சபரீஷ்லால் அரவிந்த் அப்படிங்கிறது அவருடைய சகோதரருடைய மகன் பகவதி அப்பன், அவரிடத்தில் வேலை செய்பவர். பகவதி அப்பனுக்கு தான் எஸ்ஏவி ப்ளூ மெட்டல்ஸ் அந்த லேண்ட லீஸுக்கு கொடுத்து அதை செய்யறாங்க. இந்த மாதிரி ஒரு 4 இடங்களையும் நாங்க போட்டிருக்கிறோம். இப்ப இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெனால்டி பயங்கரம், 60 கோடி ரூபாய். இவங்களுக்கு எல்லாம் 60 கோடியில இருந்து கிட்டத்தட்ட 3 கோடி குறைச்சிடுறாரு, 3-4 கோடிக்கு குறைச்சாச்சு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு அடுத்தது பாத்தீங்கன்னா இடைக்கால் நான் சொல்லிட்டே போலாம். இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஆதாரம் வச்சிருக்கிறோம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல, ஷார்ட்டா 2 விஷயங்களை மட்டும் சொல்ல விரும்புறேன். ஒன்னு என்னன்னா, அரசாங்க நிலங்கள் அதுல இல்லீகலா எடுத்திருக்கிறாங்க. இவங்க லேண்ட் இருக்கும் பக்கத்துல அரசாங்க லேண்ட்ல போயிட்டு எடுத்திருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க ஸ்டான்லி ராஜா எடுத்துக்கலாம். பேஜ் நம்பர் 148ல அவருடைய ஆர்டர் வச்சிருக்கிறேன். அங்க மலைய எடுக்கிறாங்க, அரசாங்கத்துடைய மலை. நீங்க பார்க்கலாம் பேஜ் நம்பர் 148ல அனெக்சர்ல. அந்த 148ல அவருடைய அந்த ஆர்டர்ல சப்கலெக்டர் ஆர்டர்ல தெல்ல தெளிவாக என்ன போட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. பேஜ் நம்பர் 144ல பாருங்க, கரெக்டா 144ல பாயிண்ட் நம்பர் 2 அந்த இங்க 2 போட்டிருக்கிறாங்க பாருங்க. குத்தகை உரிமம் வழங்கப்பட்ட பகுதிக்கு அருகில் உள்ள உரிமம் வழங்கப்படாத அரசு புறம்போக்கு புல எண் 1397 அதுல 1,54,000 கனமீட்டர் சட்டவிரோதமாக எடுத்துருக்காங்க மலைய. நான் அது நேரில் போய் அந்த பக்கம் ஷீட் எல்லாம் அடிச்சுட்டாங்க, அந்த பக்கம் இருக்காங்க, யாரும் போக கூட முடியாது. இது ஒரு வகை. இந்த மாதிரி ஒரு 3 பேர் பண்ணிருக்கிறாங்க, இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்க இன்னொன்னு கண்டுபிடிச்சோம். கடந்த ஆண்டு PACL ஒரு ஸ்கேம் நாங்க வெளியிட்டோம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூலை 15, 2022ல PACL ஒரு நிறுவனம் எப்படி நிறைய பேர்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அந்த PACL நிறைய லேண்ட் வாங்கி போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அந்த லேண்ட் எல்லாம் வித்து ஏமாந்தவங்களுக்கு பணம் திரும்ப கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கேப்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எதையும் விற்க கூடாதுன்னு சொல்லியும் கூட 5000 ஏக்கருக்கு மேல வித்துட்டாங்க. அந்த PACL லேண்ட் நாட் ஃபார் சேல் நம்ம 15/7 வெளியிடுறோம். உடனே அதுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள எல்லா வில்லங்க சான்றிதழையும் போய் இது நாட் ஃபார் சேல் அப்பதான் போடுறாங்க. 2016 கவர்மெண்ட் CBI சொல்லி அரசாங்கம் சொல்லி கூட அந்த PACL லேண்ட்லயும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மைனிங் பண்ணிருக்காங்க. அதுவுமே நாங்க எப்படி இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு நபர், அதற்கு பிறகு நீங்க பார்க்கலாம் இஸ்ரவேல் ராஜ்குமார் போன்றவர்கள் எப்படி செய்திருக்கிறாங்க. இது ஒவ்வொன்றுக்குமே நம்ம அனெக்சர் வச்சிருக்கிறோம். உங்களுக்கு கொடுத்திருக்கிற அனெக்சர்லயே நான் அந்த PACL நிலம் நீங்க பாத்தீங்கன்னா 492ல பார்க்கலாம். இப்பதான் நம்ம 15/7 வெளியிட்டதுக்கு அப்புறம் 2022 வெளியிட்டதுக்கு பிறகு அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி இவர் பேர்ல ராஜ்குமார் பேர்ல அது ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு குவாரி நடந்துட்டு இந்த மாதிரி PACL நிலங்கள்லாம். சோ இதையும் நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். இப்போ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னா திருப்பூர். நாங்க திருப்பூர்ல ஒரே ஒரு குவாரி எடுத்திருக்கோம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான தொடர்ந்து அந்த ஒரு விவசாயி ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் இதே ஃபார்முலா 100 கோடி ரூபாய் பெனால்டி போட வேண்டிய இடத்துல வெறும் 10 கோடி ரூபாய் போட்டு
சோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துதான் எல்லா கால்குலேஷன் எப்படி வந்து இந்த இழப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கான முழு கால்குலேஷனையும் நம்ம வந்து பேஜ் நம்பர் 43 வச்சிருக்கிறோம். ஆக்சுவல் லாஸ் நம்ம ஆர்டிஐல இருந்து எடுத்தது 248 கோடி ரூபாய். அதே போல இன்னொரு ஆக்சுவல் லாஸ் நம்ம கலெக்டர் ஆர்டர், சப் கலெக்டர் ஆர்டர்ல இருந்து 248 கோடி, கலெக்டர் ஆர்டர் பேஸ் பண்ணி அது 57 கோடி ரூபாய். இது ஆக்சுவலாக வரக்கூடியது. எஸ்டிமேட் செய்யக்கூடியது நீங்க இந்த 26 குவாரியில 305 கோடினா இன்னொரு 27 குவாரியில அதே 305 கோடி ரூபாய் போட்டிருக்கு. சோ 600 கோடியை தாண்டுது. அது தவிர திருப்பூர்ல ப்ரொசீடிங்கும் வச்சிருக்கிறோம், சப் கலெக்டர் ஆர்டர்லாம் வச்சிருக்கிறோம். அது ஒரு 92 கோடி ரூபாய் லாஸ். ஆக மொத்தம் 700 கோடி ரூபாய்க்கு மேல இழப்பு இந்த கல்குவாரியில் மட்டும். இது இந்த இழப்பு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற மக்கள் நாங்க ஏன் இதை செய்யறோம்னா, அங்க போகும்போது நான் திருநெல்வேலி வரைக்கும் 3 வாட்டி 4 வாட்டி கடந்த ஒரு ஆண்டு 1.5 ஆண்டுல போயிருப்பேன். போகும்போது ஒவ்வொரு முறையும் மக்கள் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, எங்களுக்கு நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேணாம், அந்த குவாரியை மட்டும் ஏதாவது பண்ணுங்க, அந்த குவாரியை மட்டும் எப்படியாவது மூடிருங்க. ஏன்னா அவ்வளவு டஸ்ட், விவசாயம் ஈல்டு பாதிக்கப்படுது, வீடு கிராக் விழுது, அவ்வளவு ஹெவி வெஹிக்கிளை வச்சுட்டு ரோடு ரூரல் ரோடுக்குள்ள வரக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா உள்வழியா தான் வராங்க. அவ்வளவு அடுக்கி எல்லாமே வந்து கேரளாவை நோக்கி நீங்க அந்த செக் போஸ்ட்ல பாக்கலாம். 2 செக் போஸ்ட், புளியரை செக் போஸ்ட் ஒன்னு, களியக்காவலை அந்த செக் போஸ்ட் ஒன்னு, 2 இடத்துலயும் மிகப்பெரிய அளவுல. இப்ப ரீசெண்டா கூட ஒருத்தங்க இறந்து போனாங்க. உங்களுக்கு நியூஸ் வந்து பாத்திருப்பீங்க. ஒரு 3 வயது குழந்தை, நான் முதல்ல போகும்போது அந்த 3 வயது குழந்தை அந்த சீலாத்தி குளம் நினைக்கிறேன் அந்த ஊரு பேரு, அந்த பக்கத்துல ஒரு சவறு இடிஞ்சு, ஏன்னா அந்த பிளாஸ்ட் அவ்வளவு ஹெவி பிளாஸ்ட், அதுல வைப்ரேஷன்ல அந்த வீடுகள் ஆடுது, அந்த சவறு விழுந்து ஒரு 3 வயது குழந்தை இறந்து போச்சு. அப்ப இந்த மாதிரி வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதோடைய வேதனையை வந்து மிகப்பெரிய அளவுல அனுபவிச்சுட்டு வராங்க. இதற்கு உண்மையிலேயே யாருக்கு அக்கறை இருக்கணும்னா அந்த பகுதியுடைய எம்எல்ஏ சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவும். ஆனால் அவர் எப்ப குவாரியை திறக்கிறீங்கன்னு அழுத்தம் கொடுக்கிறாரு. ஞான திரவியம் எம்பி திருநெல்வேலி, அவருக்கே நேரடியா இந்த குவாரிகள்ல பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்ப இதனால இழந்த பணம் 700 கோடிங்கிறது ஒரு பண அளவில் நம்ம பார்த்திட முடியாது. இதனால மக்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் எந்த அளவுக்கு இழந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அதனால அரசு கிட்ட நம்ம இது லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்திருக்கிறோம், அரசாங்கத்துக்கிட்டையும் நாங்க இதை வந்து அனுப்ப இருக்கிறோம். நாம கேட்பது இனியாவது, ஏன்னா நீங்க என்ன அந்த குவாரிகளை வந்து மூடாம சட்டவிரோதமாக நீங்க வந்து ஏதோ குவாரியம் சொல்லாது, இதெல்லாம் சட்டவிரோதமாக செய்யக்கூடியது. நீங்க சட்டவிரோதமாக 10 லட்சம் 15 லட்சம் மெட்ரிக் கனமீட்டர்லாம் அதிகமாக செய்யக்கூடியவர்களுக்கு லீகலைஸ் பண்ணிட்டு அந்த காஸ்ட் கூட போடாம நீங்க வந்து தொடர்ந்து பண்ணுங்கன்னா திருநெல்வேலியோட நிலைமை என்ன ஆகும்? ஏற்கனவே அது அவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலையில இருக்கிறது, இன்னும் மிக மோசமான நிலைக்கு போகும். சோ அதனால இது உடனடியாக தமிழ்நாடு அரசும் இதை கவனத்தில் எடுத்து இந்த குவாரிகள், சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய குவாரிகள் அனைத்தையும் மூட வேண்டும் அப்படிங்கிறது கேட்கிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக ஜெயகாந்தன் ஐஏஎஸ், ஞான திரவியம், அதற்கு பிறகு கிரஹாம் பெல், எஸ்ஏவி குரூப், இவங்க எல்லார் மேலையும் இது ஒரு ஊழல் தான். மக்களுடைய இந்த பணம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பப்ளிக் ரிசோர்ஸ், ஒரு நிலத்துக்கு அடியில மினரல் இருந்ததுன்னா அது அவங்களுடைய மினரல் கிடையாது. ஏன் லைசன்ஸ் வாங்கணும்னா அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது, நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ மக்களுடைய ரிசோர்ஸ், அப்போ இது மக்களுடைய பணம் நீங்க உண்மையிலேயே பாத்தீங்கன்னா. அப்போ இதை எடுக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு சட்டவிரோதமாக இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா இது உடனடியாக ஊழல் வழக்காக எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர்கள் விசாரிக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, இந்த துறையுடைய அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அப்பாவு இவங்களுடைய ரோலும் என்னங்கிறது என்கொயரி பண்ணணும். ஏன்னா அவர் ஏன் அழுத்தம் கொடுக்கிறார் அப்பாவுங்கிறதும், ஜெயகாந்தன் இவ்வளவு பெரிய ஒரு வேலையை துரைமுருகன் ஏன் சைலண்டா இருந்தாரு? அதற்கு பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி ஒரு வேலையை ஜெயகாந்தன் பண்ணிருக்கிறாருன்னு தெரிஞ்சதுன்னா துரைமுருகன் உடனே என்ன செய்யணும்? அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதை ரிவர்ஸ் பண்ற பவர் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, அதை ஏன் அவர் செய்யல? அப்போ அவருடைய பங்கும் இதுல என்ன என்பதும் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத நம்ம கேட்டிருக்கிறோம். சோ இதோடைய சாஃப்ட் காப்பி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சட்ட ரீதியாக இதை எப்படி எடுத்துட்டு போகணும், ஒருவேளை கண்டெம்ட்டா எடுத்துட்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் இருக்கு. சோ அது லீகலா தான் நம்ம முடிவு பண்ணணும் எது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னன்னா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் ஆக்ட், அது 5 வருடம் வரைக்கும் தண்டனைக்கு அலௌடு. ஆனா யாரு புகார் கொடுக்கலாம்னா நீங்களோ நானோ புகார் கொடுக்க நமக்கு அனுமதி கிடையாது. அரசாங்கம் மட்டும்தான் அதுல புகார் கொடுக்க முடியும். அந்த சட்டத்துல எப்படி கொடுப்பாங்க? அவங்களே தானே, இப்ப அவங்களோட ஐஏஎஸ் ஆபீசரே தானே இதுல
இதுல இன்வால்வா இருந்திருக்காங்க. இப்ப கொடுக்கணும் அவங்க. அதனாலதான் இது ஒரு ஊழல். இது வெறும் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸோட வயலேஷனை மட்டும் பார்த்துக்க முடியாது. இது ஒரு ஊழலும் கூட. ஊழல் சட்டத்தின் கீழே யார் வேணாலும் புகார் கொடுக்கலாம். நீங்க கொடுக்கலாம், நான் கொடுக்கலாம், எல்லாரும் கொடுக்கலாம். இது ஒரு ஃப்ராடும் கூட. ஐபிசி கீழே மக்களுடைய இவ்வளவு பெரிய ரிசோர்சஸ் ஃப்ராட் பண்ணிருக்காங்க, சீட் பண்ணிருக்காங்க. ஐபிசி செக்ஷன்ல இதை போட முடியும், பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல போட முடியும். அதனாலதான் இந்த சட்டத்தின் கீழே நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை. இது இதோடைய ஒருவர் எனக்கு ரொம்ப நல்லா பதில் சொன்னார். நான் திருநெல்வேலிக்கு போயிருக்கும் போது அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம் ஒரு 2-3 பேரு. அப்பதான் இந்த சாண்ட் இது நடந்தது. நடந்த உடனே இந்த மாதிரி இடி வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கிறாரு. அவர் அதுக்கு பதில் சொல்றாரு, எப்பா இந்த வெட்டி எடுக்கிறதெல்லாம் எங்க போகுது? அதானி போர்ட்டுக்கு போகுது கட்டுறதுக்கு, இடி வருமா அப்படின்னு கேட்கிறாரு. சோ இதுதான் இதற்கான ஒரு பதிலாகவும் இருக்கும். வரணும் இந்த மாதிரி இடி எல்லாம் வந்து விசாரிக்கிறதுக்கு. ஆனா இதுல அதானி போர்ட்டுக்கு போவதனால அவர்கள் வருவார்களா? இந்த கல்லெல்லாம் எங்க போகுதுன்னா அதானி போர்ட்டு விழிஞ்சம் போர்ட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அது அப்படி இருந்தால் இடி வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அப்பாவோ அழுத்தம் கொடுப்பதற்கான காரணம் என்னங்கிறது அவர் தான் சொல்லணும். அதுதான் நாங்களும் கேட்கிறோம். நீங்க ஒரு எம்எல்ஏ, மக்களுடைய பிரதிநிதி, மக்களுக்காக நீங்க பேசணும். நீங்க ஏன் வந்து அவர் எப்ப தரப்பாரு கலெக்டர் சொல்லட்டும் சொல்லி ஒரு பப்ளிக்ல தயவு செஞ்சு அந்த வீடியோ கொஞ்சம் போடுங்க. அந்த ஸ்டேட்டோட சப்போர்ட் இல்லாம நடக்கல. ஸ்டேட்டோட சப்போர்ட் இல்லாம எப்படி நடக்க முடியும்? ஏன்னா இதை ரிவர்ஸ் பண்ணிருக்கணும். ஜெயகாந்தன் இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாருன்னு ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட் தெரியும் போது அதற்கு மேல இருக்கக்கூடிய செக்ரட்டரிகளுக்கும் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் தெரியாம இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இரண்டாவது, நாம எடுத்திருப்பது ஒரே ஒரு மாவட்டம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு மாவட்டம். இல்ல இந்த ப்ரொசீடிங்ஸ் போடுவது அவரே ஜெயகாந்தனே ஹியரிங் நடத்திருக்க கூடாது. அவரே சட்டவிரோதமா தான் நடத்துறாரு அந்த ஹியரிங். அவருக்கு அப்பீல் ஹியரிங் பண்றதுக்காக அவரே கிடையாது. செகண்ட் அப்பீல் தான் அவர்கிட்ட வர முடியும். சோ அவரே சட்டவிரோதமா தான் பண்ணிருக்கிறாரு. இதுல மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா திருநெல்வேலியில அந்த ஆக்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியும். மினிஸ்டர்ல இருந்து எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க அந்த நேரத்தில். அப்போ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுல குவாரிகளை மீண்டும் ஓபன் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் அது ஜெயகாந்தனுடைய அளவில் மட்டும் எடுத்திருக்க முடியும் அப்படின்னு நான் நம்பல. கண்டிப்பாக அது மாநில அளவில் அமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. நானும் அதான். அப்போ அதுல துரைமுருகனுடைய ரோல் என்ன? அவர் வந்து என்ன பங்கு? இந்த 700 கோடி ரூபாய் இவ்வளவு பெரிய கொள்ளை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். அதனாலதான் அவருடைய பெயரையும் நாங்க வந்து விசாரணை செய்யுங்க அப்படிங்கறத கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக நிர்மல்ராஜ் வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் ஆர்டர் பண்ணதே மேல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. இவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்பெக்ஷனை செய்து எவ்வளவு சட்டவிரோதமா பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கேஷ் கவ் பொலிட்டீஷியன்ஸ்க்கு. சட்டவிரோதமா அவங்க எவ்வளவு பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பணம் வரும். அப்ப அந்த மாதிரி ஒரு கேஷ் கவ் அவர் நிர்மல்ராஜ்ங்கிற ஐஏஎஸ் மிகப்பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணிருக்கிறார். ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் போட்டு ஒவ்வொரு குவாரியும் எந்த அளவுக்கு எவ்வளவு கனமீட்டர் சட்டவிரோதமாக அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத அவர் டாக்குமெண்ட் பண்ணிருக்கிறார். அப்ப கண்டிப்பாக அதன் விளைவுதான் நம்ம இல்ல கண்டிப்பாக இது சட்ட ரீதியாக தான் எடுத்துட்டு போக முடியும். இப்போ நீங்க இவென்ச்சுவலி இன்னைக்கு வந்து நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுக்கிறோமே தவிர லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த எஃப்ஐஆர் கடந்த 6 மாசத்துல அவங்க 3 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஏன்னா பிரயர் அப்ரூவல் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அனுமதி வாங்கினாதான் அவங்க எஃப்ஐஆர் போட முடியுங்கிறதுனால அரசாங்கம் அனுமதி கொடுக்காம வச்சிருக்குன்னு அவங்க சொல்றாங்க எது கேட்டாலும். அப்போ இன்னைக்கு எதுவுமே வந்து இன்னைக்கு திருடங்கையிலே சாவிங்கிற மாதிரி நீங்க வந்து அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் முதல்ல அனுமதி கொடுத்தா தான் விசாரணையை துவங்க முடியும்னு ஒரு சட்டம் 2018 பாராளுமன்றத்தில் இயக்கப்பட்டது. அப்ப இந்த மாதிரியான ஒரு சட்டத்தின் கீழே இவங்க கண்டிப்பாக விசாரணை நடத்த ஆரம்பிப்பதற்கே வாய்ப்பு கிடையாது. நாங்க இன்னைக்கு 25 புகார்கள்ல ஒவ்வொன்னா புஷ் பண்ணி 4 தான் எஃப்ஐஆர் ஆயிருக்கு. இப்போ நீதிமன்றத்துக்கு இன்னொன்னு போனோம், அதுல வந்து 6 மாசத்துக்குள்ள முடிக்க சொல்லி இருக்காங்க. இப்ப அடுத்தது ஒண்ணு போயிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொன்றும் நீதிமன்றத்துக்கு போய் தான் எஃப்ஐஆருக்கே கொண்டு வர முடியுது. இன்னைக்கு வந்து அவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி முறை தான் நடந்து கொண்டிருக்கு. ஆமா,
கடந்த இது எல்லாம் நான் சொல்வதும் பெரும்பாலும் அதிமுகவுடைய ஊழல். அதிமுக ஊழலின் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது திமுக. ஆமா, அந்த 25ல மேபி 22 கம்ப்ளைண்ட்ஸ் அந்த டைம்ல ரிஜைம்ல கொடுத்ததுதான் இருக்கும். இப்ப நாங்க வந்து ஒரு 3-4 கம்ப்ளைண்ட் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு இந்த ரிஜைம்ல ஒரு 6-7 கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்போம் இது வரைக்கும். பரங்கிமலை, பள்ளிக்கரணை, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பார்மர் ஊழல், கரூர், இந்த மாதிரி ஒரு 5-6 கொடுத்திருப்போம். அப்போ கடந்த ஆட்சியில கொடுத்ததோடைய புகார்கள் வந்து இன்னைக்கு நிறைய எஃப்ஐஆர், பஸ் ஷெல்டர் ஊழல் எஃப்ஐஆரே போடலாம்னு பிரயர் அப்ரூவலே கொடுத்து ஓரலா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையை எஃப்ஐஆர் போட விடாம என்கொயரி எல்லாம் முடிச்சிட்டாங்க. எஃப்ஐஆருக்கும் அப்ரூவல் வாங்கியாச்சு, ஆனா ஓரலா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல ஊழல்கள். ஸ்மார்ட் சிட்டி ஊழல் முதலமைச்சரே சொன்னாரு, ஸ்மார்ட் சிட்டில வந்து நாங்க வந்து தாவிடார் கமிட்டி அமைப்போம் எல்லாம் சொன்னாரு. எங்களுடைய புகார்ல ஸ்மார்ட் சிட்டி ஊழல்ல எஃப்ஐஆர் பதிவு நீதிமன்றமே அடுத்த ஸ்டேஜுக்கு போங்கன்னு சொல்லியாச்சு. ஆனா அமைச்சிருக்காங்க, கார்த்திகேயன் ஐஏஎஸ் கிட்டே அமைச்சிருக்காங்க. அவருதான் மாநகராட்சி ஆணையராக இருந்த போது அந்த ஊழல் நடந்தது. அவர் எப்படி அனுமதி கொடுப்பாரு? ஏன்னா அவர்கிட்ட அனுமதி வாங்கினா எஃப்ஐஆர் போடும். இதான் சட்டம். இல்ல, நாங்கள் வந்து இந்த புகார்கள் தொடர்பாக தொடர்ந்து அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டு தான் இருக்கோம். சீஃப் மினிஸ்டருக்கு நாங்கள் எழுதி கொண்டே தான் இருக்கோம். இப்ப சமீபத்தில் கூட அதானி ஊழல்ல நீங்க அப்ரூவல் கொடுங்க. 1 வருடமாக நிலக்கரி இறக்குமதி ஊழல்ல இந்த நிலக்கரி இறக்குமதி ஊழலுக்காக 2018ல நான் முதலமைச்சரை போய் பார்த்தேன். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அததான் வந்து நிறைய பேர் வந்து இவங்க டிஎம்கே, நாங்க வந்து எல்லா அரசியல்வாதியும் போய் பார்த்திருக்கிறோம், எல்லாமே எதிர்கட்சியும் போய் பார்த்திருக்கிறோம், ஆளுங்கட்சியும் போய் பார்த்திருக்கோம். அதுக்கு நான் தங்கமணியும் போய் மீட் பண்ணிருக்கிறேன், நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாலின் அவர்களை சந்தித்த போது 2018ல சொன்னாரு, அதிமுக நடவடிக்கை எடுப்போம், நாங்க ஆட்சிக்கு வந்ததுனா கண்டிப்பாக அதானி மீது நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னாரு. 1 வருட காலமாக அப்ரூவல், லஞ்ச ஒழிப்புத்துறை நாங்க விசாரிக்கணும், அரப்பர் கொடுத்திருக்கிற இந்த புகார்ல முகாந்திரம் இருக்கு, நாங்க விசாரிக்கணும்னு சொல்றாங்க. 1 வருட காலமாக அதானி ஊழல் மீது அப்ரூவல் கொடுக்காம திமுக அரசு வச்சிருக்காங்க. இதான் நிலைமை. நாம வந்து வெளியில பாக்குற ஐடியாலஜிக்கல் ஃபைட்டுக்கும் உள்ளுக்குள்ள நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாம தான் இருக்கு. இல்ல, இது ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ட்ரெண்ட். நீங்கள் வந்து இதுக்கு பேர் ஒரு டெட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து கடைசியில எவ்வளவு வேணாலும் ஊழல் செய்யலாம். நிறைய அது அவங்க வந்து பெருசா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்கிறதுனால அவங்க மேல நடவடிக்கையே எடுக்க முடியாத ஒரு நிலை கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்க டிக்டேட் பண்றது தான் டெர்ம்ஸ். அது அதானியாக இருக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும், யார வேணா இருக்கட்டும். பட் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு சமூகம் போய்விட்டது என்றால் நம்ம எல்லாரும் எந்த நடவடிக்கையும் அவங்க மேல எடுக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு அவங்க கையில போர்ட் இருக்கு, நாளைக்கு அவங்க கையில இது இருக்கு, அது இருக்குன்னு நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ அவங்க எவ்வளவு வேணா சட்டவிரோத வேலைகள் செய்யலாம். அப்ப அதனால கடைசியில் பாதிக்கப்பட போறது மக்கள் தான். திருநெல்வேலியில அவங்க ஆக்டிவா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட கடந்த 1 வாரமா கூட அந்த காவல் கிணறுல ரூரல் ரோடுக்குள்ள வண்டிகள்லாம் வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அங்க ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். மற்றபடி பெரிய அளவுல அரசியல் கட்சிகள் பெருசா பண்ற மாதிரி தெரியல. எதுவும் சைலண்டா இருந்தா ஆதரவா இருக்காங்கன்னு நடக்குது. இல்ல, ஆமா, இது குவாரிகள் போன ஆட்சியில இருந்து நடக்கக்கூடிய குவாரிகளும் இருக்கு. இந்த இதுல கொடுத்ததும் நிறைய குவாரிகள் இருக்கு. இன்னும் கன்னியாகுமரியில நம்ம பார்க்கல, நாங்க இன்னும் சில மாவட்டங்களும் பார்க்க இருக்கிறோம். ஆனால் வந்து அங்கிருந்து மட்டும் இல்ல, கன்னியாகுமரி மட்டும் இல்ல, இன்னும் சில மாவட்டங்கள்ல இருந்தும் புகார் வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த மாதிரி இப்போ நீங்க திருப்பத்தூர் இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து மழையே காணாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருந்து புகார்கள் வந்துட்டு இருக்கு. சோ நம்ம வந்து ஒவ்வொன்றாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமாக முதல்வர் இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்து பண்ணணும். இன்னைக்கு நம்ம வந்து அல்டிமேட்லி திரும்ப நாங்க முதல்வர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம எல்லாருமே முதல்வர் நீங்க வந்து நடவடிக்கை எடுங்க, உங்களுடைய துரைமுருகன் மேல நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு தான் நம்ம கேட்டாங்க. வேற வழி இல்லை. சோ அதை கேட்போம். அது இல்லாத பட்சத்தில் நம்ம நாளைக்கு நீதிமன்றமும் போய் இதுல ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அவர் நடவடிக்கையை தடுக்காம இருந்தா போதும்னு நான் நினைக்கிறேன். அவரு டிவிஎஸ்சி பண்றேன்னு சொன்னா அதை தடுத்து நிறுத்தாம அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா கூட டிவிஎஸ்சி பண்ணுவாங்க. அவ்வளவுதான் நான் கேட்கிறேன்.